இந்த பாக்ஸிங்னா கிளவுஸ்லாம் மாட்டிட்டு மூஞ்சில குத்திக்குவாங்களே அதுவா? அப்ப நீங்க பாக்ஸர் இல்லையா? இப்பவும் நான் பாக்ஸர் இல்ல. பாப்பா நல்லா மெத்துன்னு மெத்த மாதிரி இருக்கிற. பார்த்தா நீ பல்லு தான் வெள்ளையா இருக்குன்னு அதையே காட்டாத. தாமஸ் பையன் பீட்டர் வந்தான். பேப்பர்லாம் அவன் பேர் தான் போட்டிருக்கு. ஆனா அவன் பாக்ஸ்ல இல்லைங்கிறான். அப்ப அந்த 2 கோடி நமக்கு தான். எப்படி? அவனை நம்ம பாக்ஸர் ஆக்கிட்டா ஐடி பிரெயின். But they could get through if they run hard. Straight chance of a run out here. Kohli has to scan for dive. The third umpire will be called for. Awful mix up here. Take it, ma'am. He's in trouble. Oh, he's in. The dive has saved him. Kohli goes back. நல்லா வெள்ளேர்னு இந்த மாதிரி ஒரு பொண்ணு மட்டும் கிடைச்சிருச்சு. ஐயம் ஓ Thank you. வாட்ட வெள்ளை. அப்ப சாப்பிட வேண்டியதான் ஐஸ்கிரீம். அப்படி இருக்கியா? Thanks. கொடுங்க. It's okay. ஹலோ. லிக் பண்ணியா? எனக்கு தெரியாது. இந்த ரெண்டையுமே நீயே வெச்சுக்கோ. வெரி குட். எனக்கு வேற வாங்கி கொடு. இந்தம்மா வெள்ளையம்மா ஒண்ணுதாம்மா சாப்பிட்டேன். வா. இங்க பாருங்க, நீங்க வராதீங்கனாலே வருவேன். நீங்க வான்றீங்க. I don't need your explanation. எனக்கு வேற வாங்கி கொடு, அவ்வளவுதான். துட்டு இல்லைங்க. யார்கிட்டயாவது வாங்கி கொடு, எனக்கு என்ன? நான் கூப்பிட்டா அவனு வர மாட்டானே. முதல்ல கூப்பிடு, வராங்களா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு நெருப்புகுமார் கீழே தாங்கிறான். அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அவன் காசு வச்சிருக்கான். ஏன் உன் ஃபோன்ல பண்ண? பேலன்ஸ் இல்லைங்க. புவர் ஃபேமிலி. இம்ச பண்றானே. பிலீவ் மீ. ரிங் போகுது. ஆம்பளை வயசுனா வர மாட்டான். உங்க வயசுனா உடனே வருவான். நீங்களே பேசுங்க. மிஸ்டர் பீட்டர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. ஹலோ. என்ன கிரெடிட் கார்டா? நான் பீட்டர் ஃப்ரெண்ட் பேசுறேன். பீட்டர் ஃப்ரெண்டா? நான் கதை வர்றியா? ஏய், நம்ப மாட்டேங்கறான். பண்ணாங்க. மச்சான் ஏழு தான்டா. ஏய், சும்மா அப்பதான் வருவான். ஹலோ. உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். 3rd floor வாங்க. வாங்க. வேணுமா? சீ. ஓகே. பீட்டர் சொல்லல. மை ஃப்ரெண்ட் நெருப்புகுமார். ஹலோ. ரொம்ப முக்கியம். ஹலோ. ஏன்டா? பணத்தை வாங்கி கொடு. டேய் 20 ரூபீஸ் இந்த இடத்துக்கு குறா. 20 ரூபீஸா? அவ்வளவு பெரிய அமௌண்ட் என்னடா ஏதுடா? ஜஸ்ட் 20 ரூபாய். அது உங்களுக்கு என்ன பெரிய அமௌண்டா? பெரிய அமௌண்ட் இல்ல. அப்ப போக வேண்டியதானே. மட்னிய. விராட் கோலி அவுட் ஆயிட்டா. நீ வேற என்ன டென்ஷன் பண்ணாத. வேற கோலி வாங்கிக்கலாங்க. இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? எக்ஸ்கியூஸ் மீ. ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா. அவ நம்பருக்கு ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணுங்க. சூப்பரா. அப்படியே அந்த நம்பரை சேவ் பண்ணிக்க. அது அவ நம்பர் தான். நான் அது பேர் என்னன்னு மட்டும் இப்ப கேட்டு சொல்றேன். டார்ஜிலிங் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு பேர் சொல்லாம போறீங்க. அப்புறம் என்னன்னு சேவ் பண்றதுங்க? புஜ்ஜு குட்டின்னு போட்டுக்குவா. வாடி போலாம். கடவுளே. யாழினி பேரும் செம்மையா இருக்குல்ல மச்சான். ஃப்ரெண்டும் செம்மையா இருக்குடா. குட் மார்னிங் ஏர் ஏஷியா. குட் மார்னிங் மேடம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். ஏர் ஏஷியால இருந்து பாக்ஸிங் எதுவும் ஸ்பான்சர் பண்ற ஐடியா இருக்கா? சாரி சார், நாங்க கிரிக்கெட்டை தவிர வேற எந்த ஸ்போர்ட்ஸ்க்கும் ஸ்பான்சர் பண்ற ஐடியாவே இல்ல. இப்போ இல்ல மேடம். ஒரு 4 months லேட்டர். அப்பவும் சான்ஸ் இல்ல. தேங்க் யூ. பீட்டர் பாக்ஸர். நோ. பாக்ஸிங் மேட்ச் அக்டோபர் கன்ஃபார்ம். கேஷ் ரிவார்ட் 2 crores. நம்மள கேட்பான் போல் இருக்கு. டோர்னமெண்ட் ஸ்பான்சர் மதிக்கவே இல்லை. கைஸ்
நம்ம கேதர் பண்ண ரிப்போர்ட் இதுதான். பட் இதுக்காக கவலைப்பட வேணாம். கண்டிப்பா பீட்டர் ஜெயிப்பான். ஏர் ஏஷியா உள்ள வரும், 2 கோடி பிரைஸ் தரும். ஏன்னா பேப்பர்ல போட்டிருக்கு. எஸ், இந்த விஷயம் பீட்டருக்கு தெரியாது, நமக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா பேப்பர்ல போட்டிருக்கு. கரெக்ட். சோ பீட்டரை பாக்ஸர் ஆக்குறோம். ஆக்கினா அவன் ஜெயிப்பான், 2 கோடி நமக்கு கிடைக்கும். கிளிக்கும். அவன் மேலே ஏறி சண்டை போடுவானா, அவனுக்கு 1 லட்சமா, இவர் கீழே இருந்து கமான் கமான் கை தட்டு வரான், இவருக்கு 2 கோடியா. எவனாச்சும் ஒத்துப்பானாடா? அப்போ ஒன்று பண்ணலாம். மந்த்லி 50,000 தரேன்னு சொல்லுவோம். அது போக ட்ரைனிங் செலவு அவன் செலவுல நம்ம பாத்துக்கிறேன்னு சொல்லுவோம். வெட்டியா சுத்துறவன் தானே, கண்டிப்பா காசுப்படுவான். பாயிண்ட். ஓகே கைஸ், ஆள் அமுக்குறோம், அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குறோம், ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம். எப்படி அடிக்கிறா? இதுவும் தான் இருக்குதே. ஏதோ பேசணும்னு நீங்க. ஏதோவா? இந்த பாக்ஸிங்லாம் நமக்கு ஒத்து வராது பிரதர். நானே இப்பதான் நல்லா நெய் குழந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துருக்கிறேன். இந்த நேரத்தில் தேவையில்லாம பாக்ஸிங் கீக்ஸிங்னு போய் மூஞ்ச பேத்துட்டு வந்து நின்று அந்த பொண்ணு நம்மளை வேணான்றுச்சுன்னா கரெக்டு தானே? கரெக்ட். உங்களே கரெக்டுன்ட்டாங்க. நடி கரெக்ட். லூஸ் சொல்லி அவன்கிட்ட. மந்த்லி 50,000 தரோம். 50,000னா 75,000. 1 lakh தரோம். அப்ப ட்ரை பண்ணலான்றீங்க? டெஃபினெட்லி. இது என்னது? அக்ரிமெண்ட். அக்ரிகல்ச்சரா பாக்ஸிங்கா? கரெக்டா சொல்லுங்க, கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்புறம். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் சார். எதுக்கு? நாங்க உங்களுக்கு காசு கொடுக்காம ஏமாத்திட்டா ஐயோ, ஃபெடரேஷன் தர அமௌண்ட் உங்களுக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்தா அது எங்களுக்கு. எக்ஸ்ட்ரானா வெங்கல கிண்ணம் தானே கொடுப்பாங்க. அது போதும் பாஸ். அட்வான்ஸ் 50,000. மொத்தமா மாட்டினானுங்க. லூசு பைய. கண்டா இங்கயா? எஸ். என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் பாக்ஸிங் டோட்டலா ஏமாற போறாங்க. ஓகே. ஐயோ யோசிக்கிறானே. உங்க பைக் தருவீங்களா? பூவாசம் புறப்படும் பெண். ஐயோ, சரி. அது பிரியாணி ஸ்மெல்லுங்க. சத்தியமா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க. ஏங்க மதர் ப்ராமிஸ் ஆங்க. ஐயோ காட் ப்ராமிஸ். ஹலோ, என் லவ்ல இப்படி ஒரு பாம போட்டு போயிட்டியடா அல்லாவுதீன் பூதம் உன்னை. ஆமா, நான் யாழினி பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கேன். இப்போதைக்கு எனக்கு அதான் வேலை. அது முடியிற வரைக்கும். அதுக்கு பேர் என்னப்பா? பாக்ஸிங். அந்த கருமத்துக்குலாம் என்னால போக முடியாது. அந்த பொண்ணை எப்படி சார் உங்களுக்கு செட் பண்றது? அப்ப என்ன அந்த பொண்ணுக்கு செட் பண்ணி விடுங்க. அது ரொம்ப கஷ்டமாச்சேப்பா. அதுக்கு தானப்பா நீங்க இருக்கீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்கெல்லாம் பிராக்டிகலா சான்ஸே இல்லையே. நீங்க அது பின்னாடியே சுத்துங்க, ஒரு நாள் அதுவா செட் ஆயிடும். என்ன வெயிட் பண்ண சொல்ற? டேய்,
கடல் வெத்தி கருவாடுத்தீங்களான்னு நினைச்சா குடல் வெத்தி கொக்கு செத்துருண்டா. இப்படியே பேசினா நாங்கள் செத்துருவோம்ப்பா. செத்து கூட போங்கடா. எனக்கு யாழ்னியை செட் பண்ணி கொடுத்து செத்து போங்கடா. ஏய் டேய் யாழ்னி மட்டும் கிடைக்கல நான் பாக்ஸிங் வரவே மாட்டேன். இட்ஸ் a true love you know. என்னடா நம்மள செட் பண்ணி கொடுக்க சொல்றான்? நம்மலாம் கஷ்டப்பட்டு பிஇ படிச்சது இவனுக்கு மாமா வேலை பார்க்கறதுக்காடா. அந்த வேலை எப்படிடா பண்றது? ஃபேஸ்புக் அக்கவுண்ட் நேம் யாழ்னி சேதுராமன். ஒரே பொண்ணு. அப்பா லாயலா காலேஜ்ல தமிழ் ஹெச்ஓடி. பி ஃபார்ம் படிச்சிருக்கா. அப்பா ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு தந்திருக்காரு. ஆனால் ஸ்போர்ட்ஸில் உள்ள இன்ட்ரெஸ்ட்னால இப்போ டென்னிஸ் கோர்ட்டில் அசிஸ்டன்ட் அட்டெண்டராக ஒர்க் பண்ணுறா. நெட்டெல்லாம் ஃபுல்லாக மடிச்சு வைக்கணும். முக்கியமாக பால் வெளியே போயிட்டா கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கணும். பந்து பொறுக்கி போடுற வேலையா? யாழ்னிக்கு ஸ்போர்ட்ஸ்னா உயிர். இனிமே ஒரு பாக்ஸரா அவளை ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிரும். பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸா? எனக்கு தெரியாம போச்சப்பா. வர வர ஆக்சன் கம் ஆன். ஹே பாக்ஸிங். ஹர்பஜன் சிங். போய்டா. ஹே இங்க வந்திருக்கவங்க எல்லாம் லவ்வர்ஸா? ஆமா, அவங்க எல்லாம் நம்மள என்ன நினைப்பாங்க? லவ்வர்ஸ் தான் நினைப்பாங்க. அப்படியா? நினைக்கிட்டேன். ஏங்க உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லைல்ல? பொய் சொல்லாதீங்க. நல்லா நெய் குழந்த மாதிரி செம்மையா இருக்கீங்க. கண்டிப்பா இருக்கும். அங்க பாருங்க, சுமாரான கில்ஃபாவே நேர்ல ஒன்று ஃபோனில் ஒன்றுன்னு வச்சிருக்குது. ஐயோ சீரியஸாங்க? ஐ அம் சிங்கிள். நம்ம டபுள்ஸ் ஆக்கிற வேண்டியது தான். பட் கன்ஃபார்ம் பண்ணிக்க. அப்ப யாரையும் லவ் பண்ணல? பசங்களாம் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க, லவ் கூட சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பாவை பார்த்தாங்கன்னா தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. ஏங்க உங்க அப்பா அவ்வளோ கொடூரமா இருப்பாரா? அது இல்ல, என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னா அவர் வச்சிருக்கிற காம்படிஷன்ல வின் பண்ணணுமா. காம்படிஷனா? என்ன காம்படிஷனு? அது ஒரு குரல் காம்படிஷன். குரல் காம்படிஷனா? எத்தனை குரல்? மினிமம் 10. 10 என்னங்க, 5 சொல்லுவோம். இது 55 சொல்லுவோன்னு சொல்ல வந்தேன். நீங்க என்னைக்கு எங்க எப்ப காம்படிஷன் மட்டும் சொல்லுங்க. இங்கிலீஷ் புக் படிச்சா பெரியாளா? யாழினி இல்லம். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பேருக்கு மாத்திடணும்பா. ஹலோ அங்கிள். என்ன எல்லாரும் படிக்கிறானுங்க? குரல் காம்படிஷன் தானே சொன்னா, அதுக்கு படிச்சுட்டு வரணுமா என்ன? இங்கே வர்ற அனிமல்ஸ்லாம் ஐபேட் வச்சிருக்கு. இதுங்களை மீறி எப்படி யாழினியை பார்க்கறது? ஹையா, நீ என்ன இங்க? காம்படிஷன்ல கலந்துக்கதா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்ன ரெக்கமெண்டேஷனா? ஹலோ, பொண்ணோட சித்தப்பானா மிரட்டுவீங்களா? சித்தப்பாவா? டேய் நானே காம்படிட்டர் தான்டா. அடச்ச கார்பரேட்டர் மாதிரி இருந்துட்டு காம்படிட்டரா? பாட்டண்ணா என்ன நக்கலா? ஏய் டோன் வாங்கயா? டோக்கனா? ஏய் டோக்கன் வாங்கிட்டு வந்து உட்காரு. டேய் இவனை நோட் பண்றா. கோ ஹெட். கோ மேன். கொலைக்காதீங்க காம்படிட்டர். ஒன்னும் கூப்பிடல. போறேன். வித்தியாசமா இருக்கானுங்களே. நம்ம பார்க்கும்போது தான் உள்ள போயிடுறா. அதுக்கு நீ பாக்குற மாதிரி இருக்கணும்டா. தம்பி, வாட் பேர் என்ன? வவ்வால். வவ்வாலுக்கு விதிமுறைகள் தெரியுமா? டோன்ட் நோ சார். நான் முனைவர் பட்டம் வாங்கின தமிழ் பேராசிரியர். ஓ முனிவரா? பட் ஐ டோன்ட் லைக். யாழினிய கல்யாணம் பண்ணிக்க என்னோட சம்மதம் வேணும்னா 10 திருக்குறள் பிழை இல்லாம சொல்லணும். 2 வாய்ப்பு தான். முடியுமா? சோ ஈஸி. எங்க சொல்லு. ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல், அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும். புல் ஸ்டாப். ஐ செலக்டா சார்? ஒய் சார்? ஐயோ மம்மி. bloody bastard. Where is the cow? ஓய் மச்சான். என்ன மச்சான்? That of cheating man மச்சி. என்னடா இது திருக்குறள்ல ஓட்டல் மாவாட்டல் வருதுன்னு அப்பே டவுட் பட்டு கேட்டனே மாமா. கேட்ட மாமா. That is easy. தமிழ் தான். Don't worry, be happy உள்ள அம்ச்சா மாமா. I miss it the girl. I miss it the girl. சோபா. வணக்கம் ஐயா. அழகுடா நீ. போதும் சொல்லுப்பா.
சொல்லுதல் யாருக்கும் எளிய சொல்லுதல் யாருக்கும் எளிய அரியலூர் பெரம்பலூர் பெரம்பலூர் முசிறி முசிறி மார்த்தாண்டம் மாத்தாண்டம் பஸ் கண்டக்டர் வேலை பார்த்தியா சிச்சி தமிழ் வந்தாரு சார் தமிழ் வாத்தியாரா மச்சி கெலிப்பு தானே ஏய் மச்சி கை போடுறா என்ன மச்சி வணக்கம் ஐயா. பேரு பீட்ரு. முதல் வாய்ப்பா ரெண்டாம் வாய்ப்பா? வாய்ப்பாடெல்லாம் வராது சார், குரல் கரெக்டாக வரும். ஓஹோ. பார்க்குறீங்களா? பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து வாத்தி வாயை புழக போகுது. குரல் தானே சொல்ல போற, எதுக்கே எந்திரிச்சு முதுக காட்டுற? சார் நம்ம குரல் மட்டும் இல்லை சார், கொஞ்சம் பாடி லாங்குவேஜும் வரும். ஃபஸ்ட்டு குரல் வாசல்ல யாழினியை கரெக்ட் பண்ணலாம் நிக்கிற மொத்த பசங்களோட எண்ணிக்கை 15. அதுல பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி இருக்கிறவன் 10 பேரு, அக்யூஸ்ட் மாதிரி இருக்கிறவன் 4 பேரு, பர்சனாலிட்டியா இருக்கிறவன் நான் தாண்டா சார். சார் அடுத்த குரல் கொஞ்சம் ரெஸ்பெக்டா. என் இனிய தமிழ் மக்களை, உங்கள் பாசத்திற்குரிய பாரதராஜா பேசுகிறேன். முன்னு யாழினியை பற்றி சொல்லணும்னா சச் அ பியூட்டிஃபுல் கேர்ள். உலகத்தில் ஒருவே நம்ப மாட்டேன் நீ தான் யாழினிக்கு ஃபாதர்னு சொன்னான். பட் ஐ திங்க் அவருடைய மதர் அவட பியூட்டிஃபுல் நினைக்கிறேன். எங்க அவங்க? அது நமக்கு தேவையில்லை. பட் யாழினிக்கு பெஸ்ட் பேர், ஒரு அழகான லைஃப் பார்ட்னர். ஐ எம் ப்ரவுட் டு சே தட் இஸ் பீட்டர். ஓகேடா முக்கா? ஃப்ளோவில் வந்துருச்சு சார். சார் இந்த குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நம்ம கூட்டத்துக்குள்ளே கருப்பாடு ஒன்று நுழைஞ்சிருக்கு. என்ன சேது தல்லே சுத்துதா? பிரெக்னண்டா இருப்ப. சோல்ஜர்ஸ் ரொட்டேட் யுவர் ஹெட்ஸ். பிளாக் ஷீப் சேத்து முதல்ல எதை சொல்லலாம்? எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ணலான்னு யோசிக்கிற இந்த மூளையவா, இல்ல மூக்க வச்சு முறைக்கிற இந்த மூஞ்சியவா? இந்த மாதிரி பல குரல் தெரியும் சார். பக்கி, திருக்குறளை கேட்டா பல குரல்ல பேசிட்டு இருக்க. திருக்குறளா? அப்படின்னா திருக்குறளை எழுதியவர் யார்? வைரமுத்து. தாடி தாடி வாலி. நாங்க காலி. தப்பா என்ன? ஏய் இப்போ உனக்கு ஈஸியா புரியும் பாறேன். ஏய் கம்பராமாயணத்தை எழுதுனது யாரா? கம்பர். பாத்தியா பேர்லயே இருக்குல்ல. அந்த மாதிரி திருக்குறள் எழுதியவர் குறளரசன். ஆமா, சிலப்பதிகாரத்தை எழுதுனது சிலம்பரசன். போடா. டேய் சொல்லி தரலன்னா தெரியலன்னு சொல்லுங்கடா. அதை விட்டு கோபப்படுறேன்னு சும்மா ஓவரா பேசுனீங்க, அவ்வளவுதான். முட்டை போண்டா. சரி சரி, நீ அங்க போகாத, இங்க வா. ராஜா கிளி, உனக்கு புரியுற மாதிரி சொல்லி தர மாறேன். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர். திருக்குறளை 3ஆ பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அப்ப அந்த அமலாப்பால்? ஏய் ஒன்று உண்டா உன்னைய? ஏய் சாண்டி, என்னடி இந்த காமத்து பால்னா என்ன? லேடிஸ் கேக்குறாங்களே, சொல்லுவா. வேற ஏதாவது பால் கேட்க மாட்டியா? இவளுக்கு எப்படி சொல்றது? அது ஆண் பால் பிளஸ் பெண் பால் கூட கொஞ்சம் பாதாம் பால் இஸ் ஈக்குவல் டு காமத்து பால். இது புரியுதுப்பா. அகர முதல்ல எழுத்தெல்லாம். வெரி குட் வெரி குட் வெரி குட். லவ்லி. நல்லா வருது இல்ல? அகர முதல்ல எழுத்தெல்லாம். அடுத்தது கம் ஆன். அது ஜெயம் ரவி படம் தான் ஏதோ ஒன்று வரும். கரெக்ட் தான். அதேதான். கரெக்டா? அகர முதல்ல எழுத்தெல்லாம். எம் குமரன் சன்னா மகாலட்சுமி உலகு. நீ கொஞ்சம் விலகு. ஹே இரு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் ஒரு ஐடியா சொல்றேன். ப்ராஜெக்ட் திருக்குறள். இதான் யாழினி வீட்டோட ப்ளூ பிரிண்ட். பச்சை கலர்ல இருக்குது. வேணும். சொல்ல விடுங்க சார். சாரி. கோகுல் எங்க நிப்பான், ஜோ எங்க நிப்பா, வைஷு எங்க நிப்பா, நான் எங்க நிப்பேன். அப்ப சாண்டி தெருவுல நிப்பேன். வெரி குட். அதான் இங்க எதிர்பார்த்தேன். கவனி. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நாம எல்லாரும் சேர்ந்து பாம எங்க வைக்க போறோம்? வாயில வைக்க போறோம். நுழைவா இல்லையா? ஐயோ திடீர்னு கரெக்டா பேசுறானே. அது நாங்களாம் அங்க நின்னு திருக்குறளை சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். அதான். ஓகே சபாஸ் டபாஸ்டானா? டேய் நீ எடுத்து காட்டுறா. இது என்னது? துப்பாக்கி. நிக்கிதா இந்த ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இத காமிச்சா என்ன குரல் சொல்லணும்? என்ன குரல் சொல்லணும்? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவோ மழை. மழை. அவ்வளவுதான். எஸ். செல்லி பாய். ஓ, இப்ப யார் குரல்ல பேச போற?
என் குரல்ல தான். இது திருக்குறள் போட்டி தெரியுமா? ம். எங்க சொல்லு. துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி. நல்லா தானே சொல்ற, ஏன் தடுமாறுற? புகை குண்டு மூக்கு இங்க என்ன பண்றான்? யார் வாய் கேட்பினும் அப்பொருள். ஐயோ அம்மா காக்கா. Bloody Robin Hood, come here man, come. துப்பாக்கி துப்பாய் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என்னத்த? ஒன்னும் பதட்டப்படாத, நிதானமா சொல்லு. துப்பாக்கி துப்பாய். ஒரே துப்பாக்கி தானே? துபாய்க்கு போ. துபாய்க்கு போறியா? ஐயோ ஃபுல்லா போச்சு. தண்ணி ரெண்டாவது வாய்ப்பும் போச்சா? காலத்தினார் செய்த நன்றி சிறிதென்னும் ஞாலத்தின் மான பெரிது. எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். உடுக்க இழந்தவன் கை போல ஆகிய இடுக்கண் களைவதாம் நட்பு. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். தெய்வத்தான் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் ராகினி பிரிண்டர்ஸ். ஆஹா, அதென்ன ராகினி பிரிண்டர்ஸ்? அதையும் சேர்த்து படிச்சிட்டேன் சார். சிலபஸ். ஓ தேங்க்யூ தேங்க்யூ. வெறுங்கையில ஆட்டோ ஓட்டுறான். கங்க்ராச்சுலேஷன். ஆக்சுவலாக நான் விட்டுடுவேன் தான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் நர்வஸாக வேற இருந்தேனா. பட் God is a blind man. எப்படி ஜெயிச்ச? பேசிக்கலி ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி, டெடிகேஷன் அண்ட் லவ். யார் மேலே? ராகினி மேலையா? அதான் ராகினி பிரிண்டர்ஸ்னு படிச்சியா? உனக்கு எப்படி? அதை மாட்டி வச்சதே நான் தான். யூ